அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கம் எதற்கு என்றால், எல்லாரும் பாவம் செஞ்சு தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். நீங்களும் நானும் திரும்ப திரும்ப பாவம் செய்து தேவ மகிமை இழந்து விடக்கூடாது. உங்கள் குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்க சந்ததி, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து கொண்டே இருக்கக்கூடாது என்பதற்காக ஒருவர் அடிக்கப்பட்டார், ஒருவர் பாவத்துக்காக ஒப்பு கொடுத்தார், ஒருவர் தன்னை ஒப்பு கொடுத்து விலக்கரையமாய் கொடுத்தது நிமித்தம் அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததினால், அவர் நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்ததினால் அந்த இழந்து போன மகிமையை திரும்பவும் நமக்கு தருகிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இல்ல? நாம செலுத்துற பலியினாலெல்லாம் நம்முடைய பாவம் நிவிருத்தி ஆகாது. நமக்காக ஒருத்தர் செலுத்தி இருக்கிற பாவ பலியினால்தான் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. நமக்கு தேவ மகிமையை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக பலியானார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் மகிமையை வெளிப்படுத்துவார், மகிமையான வாழ்க்கையை கொடுப்பார். அதற்காகவே இயேசு வந்தார் என்பதை உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அவர் நிரூபிக்கிறவராயிருக்கிறார்.